இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். தளபதி அவர்கள், விஜய் சார், கில்லியில் வந்து நான் கிட்டத்தட்ட 70-80 நாள் கூத்துப்பட்டுலேருந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்றதை பார்த்தேன். இப்போவும் எங்கே பார்த்தாலும் அப்போ எப்படி பேசினாரோ அதே மாதிரி இப்போ நல்லா பேசுகிறாரு. அவர்கிட்ட கேட்கணுங்கிற கொஸ்டின் என்ன இருக்கு? அரசியலில் ஏகே அவர் அண்ணன் விடாமுயற்சி அவர். அதனால அவர் கார் ஓட்டும்போது நான் நேரில் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை. நம்ம கூட இருந்தவங்க வந்து இன்னும் வெகு தூரம் போயிருக்கலாம், இல்லைன்னா நம்ம கூட உள்ளவங்க காணாம போயிருக்கலாம். நானா அப்படியே போயிட்டே இருக்கு. எப்பவுமே நம்ம இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணால் கம்பேரிசன் போய்கிட்டே இருக்கும். கம்பேரிசனுக்கு எல்லையே கிடையாது. கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது. கரெக்டாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தி தம்பியா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், விஜய் சேதுபதினா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தா எனக்கு நெருங்கிய ஆட்களா நம்மளை சுற்றி இருக்கனால சேது பிக் பாஸ்ல வந்து ரொம்ப எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அந்த பேசுற அறிவுரையா இருக்கட்டும், விமர்சனமா இருக்கட்டும், அவங்கள வந்து ரொம்ப ஆழமா சொல்லாமையும் ஒரு எளிமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த அவங்களோட குணாதிசயத்தை அவங்களுக்கே சுட்டி காட்டுற விதம் இருக்கு பாத்தீங்களா. அவங்க ஒரு டாக்டரா ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த ஃபிட்னஸ், டயட்டு, ஸ்கின் கேர்லாம் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்களா உங்களுக்கு? எனக்கு என்ன கஷ்டம்னா எதுக்கு வராதுன்னா, நான் 100 ரூபாயும் வாழ தெரியும், 1 லட்ச ரூபா வச்சும் வாழ தெரியும், 1 கோடி வச்சும் வாழ தெரியும். எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்குது, உடுத்த உடை இருக்குது, அன்பான மனிதர்கள் இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளை இருக்குது, புட்டி இருக்குது, எல்லாமே நீட்டாக இருக்குது. இதை வச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு காசு பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. பணம் இல்லாத வாழ்க்கையில் விமல் எப்படி இருப்பார்? எனக்கு நான் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேனல, அப்பவும் சந்தோஷமாக தான் இருந்தேன். எப்படியா இருந்தாலும் சாப்பாடு கிடச்சிரும், எப்படியா இருந்தாலும் நினச்சா சரக்கு கிடைக்கணும்னா சரக்கு கிடச்சிரும். இப்போ அதை யோசிக்கும் போது இந்த ஒரு படம் நம்ம பண்ணியிருக்க வேணாம், இல்லைனா இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்க வேணாங்கிற ஒரு ஏதாவது ஒரு ரிக்ரெட்ஸோ இந்த புரிதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ கரெக்டான படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போறேன் அப்படின்னா ஆக்டர் விமல் அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனக்கும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து உங்களோட சந்திக்கல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அண்ட் படவா படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அந்த டைட்டில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு டைட்டில் பார்த்தோன்னே என்னடா இது, நம்ம எல்லாரையும் திட்டுறதுக்கு தானே இந்த படவா ரஸ்கல் அந்த மாதிரி சொல்லுவோம், டைட்டில் வச்சிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த டைட்டில் இருந்து இது வந்து அந்த ஊரில் 2 படவா ராஸ்கல்ஸ், அந்த 2 படவாக்களை வச்சான அந்த கதை. ஓகே, அதனால படவா அப்படின்ற மாதிரி. ஓகே. முக்கியமாக சிட்டி முதல் பட்டி தொட்டி வரை படவாவின் அட்ராசிட்டி அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இது பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பயங்கர அட்ராசிட்டி பண்ணுவீங்க, உங்கள் கூட சூரி சார் வேறு சேர்ந்துருக்காரு. ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், அந்த காம்போ எப்போவுமே எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். சூரியன் நானும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், எல்லாமே மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கின படமாக தான் இருக்கும். அந்த வரிசையில் இந்த படவாவும் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாகவும், ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராகவும், நல்லா காமெடி நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கொஞ்சம் நல்லா ஜாலியான ஒரு படம் பார்த்த மூடில் இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு படம். 2வது இப்போ சூரி ஹீரோ ஆகிட்டா கூட இப்போ காமெடியாக வர்ற படம் அப்படின்னு இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் அந்த சூரிய காமெடியை ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு தீனியாக. ஸோ அவர் லாஸ்ட்டாக காமெடியாக நடித்த படங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இப்போதைக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு ஓகே. அவரோட நடிக்கும்போது அந்த கவுண்ட்ரு, அந்த காமெடி சீன்ஸ்லாம் நடிக்கிறது எவ்வளோ ஒரு டஃப்பாக இருக்கும். மேன் அவர் ஃப்ளூவெண்ட்டாக அந்த கவுண்டர் அடிக்கிறது, உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு என்னென்னா, எனக்கும் சூரியன் நாங்கள் 2 பேரும் வாய்ப்பு தேடின காலத்துலேருந்து ஃப்ரெண்டு. 2 பேருமே வாய்ப்பு தேடி ஃபோட்டோ கொடுத்து கம்பெனியாக ஏறி இறங்கின காலத்துலேருந்து ஃப்ரெண்டுங்கும் போது இப்போ வரையுமே எங்களுக்குள்ள அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப நடிக்கணும், அப்பா சூரிய பெரிய காமெடி நடிகரோட நடிக்கிறோம் அந்த ஒரு ஃபீல் இருக்காது. அதுமாதிரி என் கூட நடிக்கிறோம் அவருக்கு ஃபீல் இருக்காது. எப்பவும் போல தான் நாங்கள் நடிப்போம், சீனாக பார்ப்போம். அப்படியே எப்பவும் கேஷுவலாக எப்படி இருக்கோமோ அது அப்போலேருந்தும் சரி, இப்போவும் சரி, இப்போ ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறமும் கூட சரி, எப்படி பேசி பழகிறோமோ அதே தான் இருக்கும். அதனால் எங்களுக்குள்ள அந்த பேசுறதுக்கு ரொம்ப அந்த சரி இதை நான் பேசிக்கிறேன்னா கூட பேசிக்கின்றப்பில் அது நான் இன்னும் 2 பஞ்சு போட்டுக்கிறேன்னா ரைட்டு, அந்த ஒரு குடுக்கல் வாங்கல் ஈஸியாக இருக்கும். ஓகே. எப்பவுமே விமல் அண்ணனை நாங்கள் அந்த கிராமத்து போர்ஷனில் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த படமும் அந்த கிராமத்து போர்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ இந்த படத்தில் அந்த கேரக்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்? இதில் வேலன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து அந்த வேலைன்னா வழக்கமாக என்ன அலப்புறையாக இருக்கிற அந்த ஒரு கேரக்டர். அப்புறம் போக போக ஒரு இதில் பாதிப்படைஞ்சு
அது எப்படி மாறி எப்படி எல்லாத்தையும் மாத்துறாப்புல அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக அந்த விலங்கு சீரீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த போகுமிடம் வெகுதூரம்லையாக இருக்கட்டும், ஷேர் படமாக இருக்கட்டும், விமர்சன ரீதியாக பயங்கர சக்ஸஸ்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே அந்த விமர்சன ரீதியாக நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டே வந்தாங்க. பட் ஆனால் அது இன்னும் லாங்கர் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேரலையோங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுதா? இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்கலாம். இல்லை, ஏன்னா புதுசு இப்போ இவ்வளோ தூரம் ஒரு ஸ்டெப்பாக ஒரு படம். இப்போ விலங்கு பார்த்தீங்கன்னா ஓடிடியில் நல்ல நல்ல ஹிட்டு. அது ஒரு மாதிரி இதாகிடுச்சு. இப்போ போகுமிட தூரமில்லை தேட்டரோட ஓடிடியில் ரொம்ப ஹிட்டு, தேட்டர்லேயும் ஹிட்டு. ஏன்னா அந்த நேரங்களில் நிறைய படம் இருந்ததுனால கொஞ்சம் அந்த டேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கலாம். அதான் நம்ம என்னதான் நல்ல ஒரு படம் எடுத்திருந்தாலும் அது காலம் சூழல் வந்து அது கரெக்டான ரிலீஸை வந்து காலம் சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அதனால வந்து கரெக்டான டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு என்ன நல்ல படமாக இருந்து பெரிய படமாக இருந்து அதோட பெரிய படம் ஒன்று வந்துச்சுன்னா இந்த படங்க அதான். அது மாதிரி டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த போகுமிட தூரம்ல வந்து ஒரு கரெக்டான டேட்டு சூஸ் பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு இது. அதே படம் வந்து ஓடிடியில் பார்த்தீங்கன்னா சரியான ஹிட்டு. இப்போ பிரேமில் வந்தது, அதில் வந்து ரொம்ப நல்ல ஹிட்டு. ரிவ்யூவாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், நிறைய பேர் பார்த்துட்டு இப்போவும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஹிட்டு. அதேமாரி சார் படமும் நல்லா பேசப்பட்ட படம். இப்போ இதெல்லாம் விட இப்போ கமர்ஷியல் படமாக இந்த படவா வந்து இப்போ எல்லாமே ஒரு சீரியஸ் மூடு. இப்போ விலங்கா இருக்கட்டும், போகுமிடமாக இருக்கட்டும், இது சாராக இருக்கும், எல்லாமே ஒரு சீரியஸ் மூடு, ஒரு அந்த மூடில் இருக்கும். படா வந்து ஒரு கமர்ஷியல் மூடு. ரெண்டாவது சூரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடி படம். ரெண்டாவது விமல் சூரிங்கும் போது ஒரு இது இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து இந்த படம் முழுமையாக பூர்த்தி செய்யும். ஓகே, அந்த விண்டேஜ் சூரி மாதிரி அந்த காமெடியன் சூரியை நாங்கள் ஃபுல்ஃபில்லாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த ஓடிடியில் வந்தப்போ பயங்கர பாராட்டு மலையை பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க ஓடிடியில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும்? அதான் இப்போ தேட்டருக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி தேட்டருக்கு வந்து கரெக்டான டேட் அமையணும், கால சூழல் அமைச்சு கொடுக்கணும். இப்போ என்னதான் ஒரு நல்ல ஒரு படமாக இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த டேட்டு தான் நீங்கள் நல்ல படம் எடுத்தால் கூட டேட்டு தப்பாக ரிலீஸ் பண்ணால் கூட சில படங்கள், நான் எல்லா படத்துக்கும் சொல்ல, சில படங்களுக்கு அது தப்பாக விடும். ஆனால் அந்த ஓடிடியில் அந்த பிரச்சனை இல்லை. எப்போ வேணுமா நல்ல படம்னா போய் தேடி பார்த்துருவாங்க. இப்போ சினிமாவில் வந்து தேட்டரில் வந்து அடுத்த வாரத்தில் இருக்காது, தேட்டரில் பார்க்க முடியாது. இப்போ ஓடிடிலங்கும்போது நல்லா இருக்கா, நமக்கு டைம் இருக்கும்போது 6ஆம் முறை சூப்பராக உட்காந்து நீட்டாக பார்த்துடலாம். ஆனால் அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. அதுதான் அந்த ஓடி. ஆனால் அந்த வருத்தம் இருக்கா சார், தேட்டரில் கொண்டாட வேண்டிய ஒரு படங்களை வந்து ஓடிடிக்கு போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வருத்தப்பட்டு ஒன்றும். அதான் சொல்கிறேன், டேட்டை கரெக்டாக அமையணும்னா அந்த டேட்டை சூஸ் பண்ணுறது. அது மற்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது நம்ம ஒரு நடிகராக அதில் கருத்து சொல்ல முடியாது. அது வந்து ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர், அது ஒரு பெரிய ஒரு அதுக்கு பின்னாடி பெரிய வேலைகள் இருக்குது. அது அவங்களோட டிசைடு. நம்மளை வந்து என்ன சொல்ல முடியாது, அதுக்கு டேட்டு கரெக்டாக அமைஞ்சால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம பெருசாக ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஓகே, முக்கியமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் என்ன தோணுச்சுன்னா, உங்கள்கிட்ட பேசுகிறது நல்லா இருக்குது, உங்கள் ப்ரெஸ் மீட் பார்க்குறது நல்லா இருக்குது. உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னடா அந்த மனுஷன் ஒளிவு மறைவு இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாரு, அவ்வளோ இதாக பேசுகிறாருன்னு சொல்லி நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. ஒரு மேடைன்னு வந்துட்டு அவங்களோட கேரக்டரை பற்றி பேசிட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ அது எப்படி சார் ஒளிவு மறைவு இல்லாமல் நம்ம இதான்ப்பா அப்படின்னு பேசுறது? தெரியல, நம்ம எதுவும் பிளானே பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தான் தெரியும், நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கும் தெரியாது. அது அப்படியே தான் கால சூழலும் அப்படியே அமைகிறது தான். உண்மையை பேசிட்டா தப்பே கிடையாது. போய் பேசினா தான் பயந்து பேசணும். உண்மையாக பேசும்போது நல்லதா கெட்டதா ஓப்பனாக பேசிட்டா தப்பு கிடையாது. இந்த கேள்வி எதுக்கு கேட்டேன்னா அந்த ஓப்பனாக பேசுனது தான். லாஸ்ட்டாக துடிக்கும் கரங்கள் படம் அந்த ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன், ஓப்பனாக எல்லா விஷயத்தையும் இவர் சொல்கிறாரு. அப்படி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி 45 நாள் ஆச்சுப்பா, எல்லா படத்தையும் நான் வந்து ஸ்டார்டிங் டைமில் சும்மா சைன் போட்டுட்டேன். ஸோ அது வந்து நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களே, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? காரணம்லாம் கிடையாது, அது இப்போ ஏதாவது கேட்டாங்க அந்த டைமில் அதை சொல்லிட்டு இருக்கேன். அதான் எல்லாமே ஒரு அனுபவம் தான். இப்போ நீங்களே ஒரு கம்பேர் பண்ணுறீங்கன்னா போக உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். நீங்கள் புதுசாக வந்த போக்கும் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி சினிமாவில் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல், ஒரு பின்புலமும் இல்லாமல் சினிமாவை பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு ஆடியன்ஸாக தான் சினிமாவை எனக்கு தெரியும். ஆனால் அந்த சினிமாவில் நான் நடிக்கிறங்கும்போது எனக்கு அது புதுசு தான். அப்போ எந்த பின்னணி கிடையாது, எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. எல்லாமே நானே கற்றுக்கிட்டு நானே எல்லாம் பயிற்சி பெற்று நம்மளே பண்ணுங்கும்போது சில அங்கங்கே இருக்கும்.
அதெல்லாம் பார்த்து இப்போ ஒன்று ஒன்றா சரி பண்ணி வரும்போது இந்த இதெல்லாம். ஓகே ஓகே. அதில் முக்கியமாக நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஸ்டார்டிங் டைமில் நிறைய இடத்துல படங்கள்லாம் கமிட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அதனால் அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, நிறைய படங்கள் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை யோசிக்கும் போது இந்த ஒரு படம் நம்ம பண்ணியிருக்க வேணாம், இல்லைனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்க வேணாங்கிற ஒரு ஏதாவது ஒரு ரிக்ரெட்ஸோ ஏதோ அந்த புரிதல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ கரெக்டான படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். அந்த புரிதல் எதில் வந்ததுன்னா அந்த அனுபவத்தில் தான் வந்தது. அந்த அனுபவம் எதில் வந்ததுன்னா தவறான தேர்வு அந்த மாதிரி இதில் அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவத்தை வச்சு இப்போ நல்ல பண்ணணுங்கிற ஒரு பாடம் கிடைக்குது. ஸோ அப்போ இருந்த அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் பற்றி கேட்கலாம். எல்லா வேலையிலையுமே அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். இப்போ உங்கள் வேலையிலையும் இருக்கும், என் வேலையிலையும் இருக்கும், எல்லா வேலையிலையுமே அப் அண்ட் டவுன் இல்லாத வேலையே கிடையாது. அதனால அப்பில் போனாலும் மகிழ்ச்சி அடையக்கூடாது, டவுனில் போனாலும் சோர்ந்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் என்னதான் நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்து ஃபேஸ்லாம் பண்ணி நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம கூட இருந்தவங்க வந்து இன்னும் வெகு தூரம் போயிருக்கலாம், இல்லைனா நம்ம கூட உள்ளவங்க காணாமல் போயிருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போதோ இல்லை அது பார்க்கும்போதோ நம்மளோட கரியரில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பேக் ஸ்டெப் ஏதாவது ஒன்று வர்ற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு உங்களோட கரியர்? அதெல்லாம் இதுங்களே நானாக அப்படியே போயிட்டே இருக்கு. எப்போவுமே நம்ம இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணால் கம்பேரிசன் போய்கிட்டே இருக்கும். கம்பேரிசனுக்கு எல்லையே கிடையாது. ஓகே. கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழவே முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கையை வாழணும்னா கம்பேரிசன் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி வாழணும், இதை நினச்சிட்டோம்னா ஜாலியாக நம்ம வாழ்க்கை போவோம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதே இல்லைண்ணா சார், அந்த கம்பேர்லாம் பண்ணும்போது நீங்கள் எதுக்குங்க நம்ம எடுத்துக்கணும்? நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கே நமக்கு நேரம் இல்லை, அடுத்த வாழ்க்கையை எப்படி நம்ம வாழ முடியும்? ஓகே ஓகே சார். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் பேசியிருந்தீங்க, அது பயங்கர ட்ரெண்ட் ஆனது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டுங்க, அப்புறம் பேசுவோமா? எனக்கு என்ன கஷ்டம்னா எதுக்கு வராதுன்னா, நான் 100 ரூபாயும் வாழ தெரியும், 1 லட்ச ரூபா வச்சும் வாழ தெரியும், 1 கோடி வச்சும் வாழ தெரியும். இது பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டுனே சொல்லலாம். அந்த நீங்க பணம் இல்லைங்க, எதுவுமே எதிர்பார்த்தோம்னா எதிர்பார்ப்புக்கும் எல்லை கிடையாது, ஆசைக்கும் எல்லையே கிடையாது. என்ன நம்ம எப்படி இருக்கோங்கிற நம்ம மகிழ்ச்சிக்கு நம்ம தான் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கு நம்ம மகிழ்ச்சி. அதனால இப்போ 1000 ரூபா இருந்தால் 1000 ரூபாய்க்கும் வாழ தெரியணும், 1 லட்ச ரூபா இருந்தாலும் அதுக்கு வாழ தெரியணும். நீங்க 1 லட்ச ரூபாய்க்கே வாழ்ந்து பழகிட்டு 1000 ரூபாய்க்கு வாழ தெரியலன்னா கஷ்டமாயிரும்ல. அதனால எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம். எப்படி ரோடு என்ன ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பெண்டு வளைவு நெளிவு பள்ளம் மேடு இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ட்ராவலிங்கை வச்சுக்கணும். நான் அப்படியே போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா ஸ்மூத்தாக தான் போனால் வாழவே போய் சேர முடியாதுல்ல, ஊர் போய் சேர முடியாது. அதனால் ஊர் போய் சேரணும்னா வளைஞ்சு நெளிஞ்சு பள்ளம் மேடு ஏறி இறங்கி தான் போய் சேரணும், போனால் தான் ஊர் வரும். ஃபினான்சியல் ரீதியா ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை பார்த்தா தான் இந்த விஷயங்களை பேச முடியும். ஸோ அதுக்காக தான் நான் கேட்டேன். எனக்கு எல்லாமே எனக்கு வாழ தெரியுங்க, எல்லாமே தெரியும். என்ன எனக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு, உடுத்த உடை இருக்கு, அன்பான மனிதர்கள் இருக்கு, குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, புட்டி இருக்கு, எல்லாமே நீட்டாக இருக்கு. இதை வச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு காசு பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால தான் 1000 ரூபா இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும், 50,000 ரூபா இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த காசு இருக்கோ அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்குங்க. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால கேட்குறேன். பணம் இல்லாத வாழ்க்கையில் விமல் எப்படி இருப்பார்? பணமே இல்லை எப்படி? எனக்கு நான் வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேனல, அப்பவும் சந்தோஷமாக தான் இருந்தேன். எப்படியா இருந்தாலும் சாப்பாடு கிடச்சிரும், எப்படியா இருந்தாலும் நினச்சா சரக்கு கிடைக்கணும்னா சரக்கு கிடச்சிரும், எல்லாமே. அப்போ என்ன மகிழ்ச்சியில் இருந்தனோ அதே மகிழ்ச்சி தான் இன்னமும் இருக்கிறேன். நான் வந்து வாய்ப்பு தேடி நானும் சூரிய இருக்கட்டும் நிறைய எல்லாமே வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். கூத்துப்பட்டில் இருந்தோம், நானும் விஜய் சேதுபதி எல்லாம், வித்தார்த்து, விஜய் சேதுபதி, குரு சோமசுந்தரம் எல்லாமே கூத்துப்பட்டில் இருக்கும்போது எப்படி இருப்போம்? என்ன அன்னைக்கு என்ன தேவையோ எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ எல்லாமே நடக்குது. அவ்வளோதான். நம்ம என்னென்னா படங்களை கவனமாக தேர்ந்தெடுக்கணும், உழைப்பை போடணும், பயிற்சி எடுக்கணும், நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும், நடிக்கணுங்கிற பொறுப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒழிஞ்சு மற்றபடி மகிழ்ச்சி அப்படியே தான் இருக்குது. அதே வேலைகள் அதே தான், அதில் தான் இருக்குது. என்ன முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடியிருக்கு. அதனால அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும், மற்றபடி மகிழ்ச்சியில் எல்லாம் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு சில பேரோட ஃபோட்டோஸ் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும். ஏதாவது ஒரு விஷயம் நான் இவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் காமிக்கிற ஃபோட்டோவை பொறுத்து. கண்டிப்பாக அது நல்ல ஃபோட்டோவாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு விஷயம் சொல்லணும். ஏகே அவருக்கு அண்ணன் வந்து விடாமுயற்சி, அவர்
விடாமுயற்சியில் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்ன கேட்பீங்க நீங்கள்? இப்போ வந்து 3rd ப்ரைஸில் வந்திருக்காரு. ம். அடுத்து ஒரு 2nd ஃபர்ஸ்ட்டுன்னு எதிர்பார்க்க ஆசைப்பட்றேன். ஓகே ஓகே அதனால அவர் கார் ஓட்டும்போது அந்த இதை வந்து நான் நேரில் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை. ஓகே. நெக்ஸ்ட் இவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். தளபதி அவர்கள், விஜய் சார், சார். அவரோட நான் கில்லி படத்தில் நடித்தேன். எஸ் எஸ் அந்த 2 பேருமே நடிச்சிருக்கேன். அஜித் அண்ணன் கூட வந்து கிரீடம் படத்துலையும், விஜய் அண்ணன் கூட வந்து கில்லி படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஆனால் 2 பேருமே எனக்கு வந்து ரொம்ப பழக்கம். அதே மாதிரி கில்லியில் வந்து நான் கிட்டத்தட்ட 70-80 நாள் கூத்துப்பட்டிலேருந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு சினிமானா என்னன்றதை பார்த்தேன் கில்லி படத்தில். அப்போ ரொம்ப அழகாக பழகுவார். அதேமாரி இப்போவும் எங்கே பார்த்தாலும் அப்போ எப்படி பேசினாரோ அதேமாரி இப்போவும் நல்லா பேசுகிறாரு. அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. ஓகே. இது சொல்ல நினச்சது அவர்கிட்ட கேட்கணுங்கிற கொஸ்டின் என்ன இருக்குது? அரசியலில் நிறைய விமர்சனங்கள் வரும், நிறைய இது வரும். நீங்கள் அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காம உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ, மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை தாராளமாக செய்யுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் தம்பி சிவகார்த்திகேயன். இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும், என்ன சொல்லணும்? சிவகார்த்திகேயன்ட்ட வந்து கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லை. தம்பி அப்போ எப்படி பழகினானோ அதே மாதிரி தான் இப்போவும் பழகிறான். அதனால் போகிற ரூட்டு கரெக்டாக இருக்குது. ஜாலியாக போ தம்பி. சொல்கிறது மட்டும்தான், கேள்விகள் எதுவும் இல்லை. கேள்வி ஒன்றும் பெருசாக இல்லை. நண்பர் சூரி அவர்கள் இப்போ வந்து நிறைய இப்போ பேக் டு பேக்கு ஹீரோவாக கதை நாயகனாக ஹிட்டு கொடுத்துட்டு வர்றாப்புல. அதே வரிசையில் அடுத்து மாமன்னு ஒரு படம், அதுவும் ஹிட்டடிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஓகே. அவர்கிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இதை நண்பர்கள்ட்டெல்லாம் என்னத்தப்பா கேட்க முடியும்? கேட்டால் நண்பர்களே இல்லை. ஓகே ஓகே. ரீசெண்டாக நீங்கள் ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன், சூரி சார் அண்ட் எஸ்கே சார், நீங்கள் சதீஷ் சார் எல்லாருமே ஒரு ஃபோட்டோ போடுறீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கோட இன்னொரு பார்ட் மாதிரி ஏதாவது வந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டிஸ்கஷன் என்ன வருது, அந்த ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம். ஸோ அது என்ன மீட்டிங்? அது எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன்லையோ எங்கேயோ எடுத்தோம் நினைக்கிறேன், ஒரு ஏர்போர்ட்டில் எடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் காம்போவில் வர்றதுக்குலாம் சான்சஸ் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது தெரியல, நம்ம கையில் என்ன இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் சேது சார். ஆமாம், விஜய் சேதுபதி அவருக்கு வந்து அப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே. என்னென்னா எல்லாமே எனக்கு நெருங்கிய ஆட்களாக இருக்குது. கரெக்டாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்தி தம்பியாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், விஜய் சேதுபதினா இருக்கட்டும், வேறு யாரும் நிறைய எல்லாருமே பார்த்தா எனக்கு நெருங்கிய ஆட்களாக நம்மளை சுற்றி இருக்கனால எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்குது. எல்லாமே நெருங்கின ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ பிக் பாஸ் 8 அதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாப்புல. அது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுன்ற மாதிரி பிக் பாஸில் வந்து ரொம்ப எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அந்த பேசுகிற அறிவுரையாக இருக்கட்டும், வைக்கிற விமர்சனமாக இருக்கட்டும், அவங்கள வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஆழமாக சொல்லாமையும் ஒரு எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த அவங்களோட குணாதிசயத்தை அவங்களுக்கே சுட்டி காட்டுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது எளிமையாக பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அவர்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட்டு சீசன்லேயே இப்படி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக. ஓகே ஓகே ஓகே. அவர்கிட்ட எதுவும் கேள்வி இல்லையா? நீங்கள் நண்பன் சொல்லிடக்கூடாது. அதுதான் அவர்கிட்ட என்னங்க கேட்குறது, இன்னும் சூப்பராக பண்ணுங்க. நான் இல்லை நண்பர், ஏன்னா சூரி சிவகார்த்திகேயன் சேதுபதிட்டெல்லாம் என்னத்தை நான் கேட்க முடியும்? பாராட்ட தான் முடியும், பாராட்டிக்கிட்டே இருக்க முடியும். அவங்களும் என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, பாராட்டிட்டு தான் இருக்கும். ஓகே 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 சூப்பர். நான் படவா படத்தில் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா லாஸ்ட் 2 படங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த போகுமிடம் வெகுதுறைமலையாக இருக்கட்டும், சார் படங்களாக இருக்கட்டும், அதில் 2லேயுமே அந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கர எமோஷ்னல் டச். ஸோ படவா படத்தில் எமோஷ்னல் டச் இருக்குமா, இல்லைன்னா ஒரு ஜாலியாக நீங்கள் படத்தை வந்து இது வந்து ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் படம் தான், நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, அந்த கிராமத்தில் கருவேல மரம் இருக்குது. அது வந்து விவசாய நிலத்திலேருந்து தண்ணிகளை உறிஞ்சிடக்கூடிய தன்மை வந்து அந்த கருவேல மரத்துக்கு இருக்குது. அந்த கருவேல மரத்தோட வேர் வந்து ரொம்ப பலாடி ஆழத்துக்கு போய் அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அந்த இது வந்து இது கிளைமேக்ஸில் நிறைய விவசாயிகள் நிலம்லாம் அந்த ஏரியா பக்கத்து போனீங்க, சிவகங்கை அந்த மாவட்டம் சைடு போனீங்கன்னா அந்த விவசாயமே அங்கே இருக்காது, எல்லாம் கருவேல மரமாக இருக்கும். ஏன்னா அந்த ஈரப்பதத்தை எல்லாமே அந்த கருவேல மரம் உறிஞ்சிரும். அதை வந்து பேஸாக ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு டச்சாக அதை சொல்லியிருப்பாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக கமர்ஷியலாக ஜாலியாக போகும். ஓகே சார். ஒரு சின்ன க்யூரியாசிட்டியாக கேட்குறேன், லாஸ்ட்டாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக தக் லைஃப்னு ஒரு படத்தில் ரகுமான் சார் வந்து அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாங்க. அது வந்ததுலேருந்து எல்லாருமே உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் அது போட்டுக்கிட்டு இருக்காங்க, கேலக்ஸி ஸ்டார் விண்வெளி நாயகான்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்குறது உண்டா?
இல்லை நான் பார்க்கல, நீங்கள் பார்க்கலையா? ஓகே. ஆனால் நீங்கள் அந்த கேலக்ஸி ஸ்டார்னு சொல்லிலாம் அது கேள்விப்பட்டிருக்கீங்க. கேள்விப்பட்டிருக்கேன். கேலக்ஸி ஸ்டார் இதுன்ட்டு நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆனால் ஃபேமிலி சைடில் அதுக்கெலாம் என்ன சார் ரியாக்ஷன் சொல்லுவாங்க? ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, சீனே கிடையாது. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தான் இருப்பாங்க. இப்போ பசங்க அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். எங்கள் அம்மா அப்பா இன்னமும் அந்த ஃபஸ்ட்டு ஏய் சினிமாவில் போனீங்கன்னா நீங்களாம் எங்கடா சினிமாவில் போகிற அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பமாக. இன்னமும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. காலங்களும் ஓடும். இப்போ என்ன வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, இன்னும் 1 வருஷம் தான் உனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னா ஏதாவது வேலைக்கு போயிடணும். இந்த மெட்ரோ வாட்டர் வேலை அந்த அப்போ கான்ட்ராக்ட் அதில் ஏதாவது வேலைக்கு போகணும். இப்போ அதேமாரி 1 வருஷம் 2 வருஷம் டைம் கொடுத்துட்டே இருக்காங்க, இன்னும் டைம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க உங்கள் படங்கள்லாம் பார்த்து? ஏங்க எந்த புருஷனுக்கு எந்த ஒய்ஃப் இப்போ வந்து புருஷன் படம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க? நல்ல இல்ல, மொக்கையாவே பிடிக்கல, இருந்தாலும் ஏதாவது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது நல்ல கிரிட்டிக்காக கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் ஆமாம் ஆமாம். அது ஏதாவது நல்லா இந்த இருந்தா விஷயம் நல்லா இப்படி இருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் இல்லையா, அதனால அதனால அவங்க தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பாங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்ல படமா பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க ஒரு டாக்டரா அவங்களோட ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் டயட்டு இந்த ஸ்கின் கேர்லாம் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்களா உங்களுக்கு? அதெல்லாம் அவங்க ஸ்கின் டாக்டர் கிடையாது. இல்ல நான் ஒரு டாக்டர் கேட்குறேன். ஏதாவது டயட்டோ ஃபிட்னஸோ அந்த மாதிரி கொடுக்குறது? ஏதாவது காய்ச்சல் தலைவனா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க. ஓகே சார். எப்பவுமே அந்த ஒரு ஃபன்னான பேச்சு தான் உங்களுக்கு, அது ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கேன். அதை இன்னும் கண்டினியூ பண்ணுங்க, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ படவாக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படமும் உங்களுக்கு பெரிய வெற்றி அடையும் சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். ஸோ தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தம்பி. ஓகே. பிப்ரவரி 14 படவா திரையில வருது, எல்லாரும் போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி.